ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். ஆஸ்ட்ரோ அரிச்சுவடியிலேருந்து உங்கள் ரேவதி தண்டபாணி பேசுகிறேன். நீங்கள் மொதல் தடவையாக என்னுடைய வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். அன்பார்ந்த தனுசு ராசி, தனுசு லக்ன, மூலம், பூராடம், உத்திராடம், ஒன்றாம் பாத நட்சத்திர நேயர்களே, உங்களுக்கான மார்ச் 2024 மாத ராசி பலன்கள். உங்கள் ராசிநாதனும் நாளுக்குடையனுமான குரு 5ஆம் இடமான மேஷத்திலிருந்து நன்மைகளை வாரி வழங்கி கொண்டிருக்கிறார். மன மகிழ்ச்சி பெருகும், சுக சௌகரியங்கள் மேம்படும், வீடு மனை வாகன யோகங்களும் அமையும். தாயின் உடல்நிலையில் குறிப்பிட்ட முன்னேற்றம் இருக்கும். உங்கள் மரியாதையும் சுய கௌரவமும் மேம்படும். குரு பார்வை 9ஆம் இடமான சிம்மம், 11ஆம் இடமான துலாம், உங்கள் ராசியான தனுசில் விழுகிறது. தந்தை வழி உதவியும் ஆதரவும் கிடைக்கும். நீண்ட நாளை ஆசைகள் நிறைவேறும். எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கும். மூத்த சகோதரர்கள் ஒத்துழைப்பர். 2-3 கூடிய சனி 3ஆம் இடமான கும்பத்தில் சஞ்சரிக்கிறார். பணவரவு நன்றாக இருக்கும். குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை நிலவும். குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்பர். குடும்பத்தினரை பிரிந்து வேலை விஷயமாகவோ கல்வி விஷயமாகவோ தனியாக இருக்க நேரிடும். முயற்சிகள் கடின உழைப்புக்கு பின் வெற்றியாகும். தைரியம் வீரியம் மேலோங்கும். இளைய சகோதரர்கள் ஒத்துழைப்பர். சனி பார்வை 5ஆம் இடமான மேஷம், 9ஆம் இடமான சிம்மம், 12ஆம் இடமான விருச்சிகத்தில் விடுகிறது. குழந்தைகளின் நடத்தையிலும் நடவடிக்கையிலும் நட்பு வட்டத்திலும் கவனம் தேவை. தந்தையின் உடல்நிலையிலும் கவனம் தேவை. அனாவசிய விரயங்கள் அலைச்சல்கள் இருக்கும், தவிர்க்கவும் முடியாது. 5-12 கூடிய செவ்வாய் 2ஆம் இடமான மகரத்தில் மார்ச் 14 வரை உச்சமாக இருந்து பிறகு 3ஆம் இடமான கும்பத்திற்கு செல்கிறார். குழந்தைகள் கல்வி கேள்விகளில் மேம்படுவர். அவர்களை நினைத்து நீங்கள் பெருமிதம் அடைவீர்கள். பண வரவு நன்றாக இருக்கும். விரயங்கள் அலைச்சல்கள் இருக்கும், தவிர்க்கவும் முடியாது. 6-11 கூடிய சுக்கிரன் மார்ச் 8 வரை 2ஆம் இடமான மகரத்திலும் அதன் பிறகு 3ஆம் இடமான கும்பத்திலும் சஞ்சரிக்கிறார். உங்கள் முயற்சிகள் கடின உழைப்புக்கு பின் வெற்றியாகும். பெண்களின் தேவைகள் யாவும் பூர்த்தியாகும். பெண்கள் வீட்டிலும் அலுவலகத்திலும் மேன்மை அடைவர். கலைத்துறையினருக்கு இது மிகவும் சாதகமான மாதம். திருமணங்கள் நினைத்தபடி நடக்கக்கூடிய மாதம். காதல் வாழ்க்கை சுமூகமாக இருக்கும். நீண்ட நாளைய ஆசைகள் நிறைவேறும். எதிர்பாராத லாபங்கள் கைக்கு கிடைக்கும். மூத்த சகோதரர்களின் உதவியும் ஆதரவும் கிடைக்கும். 7-10 கூடிய புதன் 4ஆம் இடமான மீனத்தில் ராகுவுடன் இணைகிறார். கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாகவும் அன்பு பாசத்துடனும் இருக்க ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நன்மை. நண்பர்கள் தொழில் கூட்டாளிகளிடம் கவனமாக இருக்கவும். தொழில் வியாபார உத்தியோக வகையில் எவ்வளவு மேன்மை இருந்தாலும் உங்கள் மனதில் ஒரு திருப்தி இல்லாத சூழ்நிலை அமையும். மாணவர்கள் கல்வி கேள்விகளில் மேம்படுவர். உயர்கல்வியோ ஆராய்ச்சி கல்வியோ வெளிநாட்டில் சென்று படிக்க விரும்புபவர்களுக்கு அதற்கான வாய்ப்பு சாதகமாக இருக்கும். 8 கூடிய சந்திரன் 11ஆம் இடமான துலாத்தில் இருக்க மாதம் பிறக்கிறது. 9 கூடிய சூரியன் மாத முதற் பகுதியில் 3ஆம் இடமான கும்பத்திலும் மாத பிற்பகுதியில் 4ஆம் இடமான மீனத்தில் ராகு புதனுடன் இணைகிறார். தந்தை வழி உதவியும் ஆதரவும் கிடைக்கும். ஆனால் 9ஆம் இடத்துக்கு குரு சனி இருவரது பார்வையும் விழுவதால் தந்தையின் உடல்நிலையில் கவனம் தேவை. மருத்துவ உதவி நாட குணமாகும். அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்க காரியங்களுக்கும் சாதகமான மாதம். 5இல் இருக்கும் மீனராகுவாலும் 10இல் இருக்கும் கன்னிகேத்துவாலும் ஏற்படும் குழப்பங்கள் சஞ்சலங்கள் தீர தெய்வ வழிபாடு, ஆன்மீக சிந்தனை, இவற்றுடன் யோகா தியானம் போன்றவை கை கொடுக்கும். திருச்செந்தூர் முருகன் வழிபாடும் விநாயகர் வழிபாடும் மேன்மை தரும். சந்திராஷ்டம தினங்கள் மார்ச் 19, 20, 21. சந்திராஷ்டம தினங்களில் உஷாராக இருக்கவும், பயணங்கள் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும், வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கவனமாக இருக்கவும், வம்பு வழக்குகளை தவிர்க்கவும். இது ஒரு பொது பலன். வாக்கிய பஞ்சாங்கப்படி சொல்லப்பட்டுள்ளது. உங்கள் பிறந்த ஜாதகம், தசை, நடப்பு புக்திப்படி பலன்கள் வேறுபடலாம். நீங்கள் இதே லக்னமானால் இந்த ராசிக்கான பலனையே எடுத்துக்கொள்ளலாம். வேறு லக்னமானால் உங்கள் லக்னம் விழும் ராசியின் பலனை எடுத்து ஒப்பிட்டு கொள்ளவும். நான் கொடுத்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.